போஸ்ட் ஆஃபீஸோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ₹5000 நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் வேலை வேற. எனக்கு ஒரு சைடு இன்கம்காக நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்ட் டைமா இருக்கவங்க ஏஜென்சி ட்ரை பண்ணலாம். இந்த பால் பூத் சொன்னேன் இல்லைங்களா? காலையில 4 மணி டு 8 மணி வேலை அதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏடிஎம்க்கு தேவையான முக்கியமான விஷயமே அந்த இடம் தான். சாதாரணமாக வாடகைக்கு விடுறதை விட அதில் இவங்களுக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு பேங்க்கோட ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 lakhs 3 lakhs 5 lakhsன்னு பேங்க் டு பேங்க் வேரி ஆகும். மினிமம் 3 lakhsல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் மாதிரி அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பட் கொஞ்சம் நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டீ மாஸ்டரோட சம்பளம் என்னவா இருக்கும்னு நீங்கள் எதை கெஸ் பண்ணுங்க? 10,000. ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ்க்கு 700 to 800 rupees. வணக்கம் மேம். வணக்கம். டிஃப்ரெண்டான ஃப்ரான்ச்சைஸ் ஐடியா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நான் ஒரு கார்ப்பரேட்லேயோ ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட ஃப்ரான்ச்சைஸோ எடுத்து பண்ணுறதை விட ஆல்ரெடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இல்லை ஒரு பேங்க்ஸோட ஏடிஎம் இவங்கெல்லாம் கூட ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இதில் ரிஸ்க் குறைய இருக்குமா? டெஃபினட்டாக. இப்போ இதில் நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக ஃப்ரான்ச்சைஸ்னாவே வந்துட்டு டீ கடை ஃப்ரான்ச்சைஸு இல்லைன்னா பார்லர் ஃப்ரான்ச்சைஸ் இந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட சில ஃப்ரான்ச்சைசஸ் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் ஃபுட் பிஸ்னஸில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, ஏடிஎம் இவங்க எல்லாருமே ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் தான் இருக்கும். பட் ஆனால் அங்கே வந்து ப்ராஃபிட்ஸும் கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் பிஸ்னஸ்குள்ளே வரதே நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாடல்ஸை நம்ம ஒரு மாடல்ஸை அனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏடிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தங்க நான் ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும்னா என்ன விஷயங்கள்லாம் அவங்க அனலைஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஏரியாவில் பாப்புலேஷன் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏடிஎம்க்கு தேவையான முக்கியமான விஷயமே அந்த இடம் தான். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு சொந்தமாக இடம் இருக்கும். அந்த வாடகைக்கு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொந்தமாக ஒரு 100 feet to 200 feet மினிமம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து பெரிய அட்வான்டேஜ். சாதாரணமாக வாடகைக்கு விடுறதை விட அதில் இவங்களுக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டட் ஸ்பேஸ் நீங்களாக போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு அதில் ப்ராஃபிட் வரப்போகுது, அந்த ப்ராஃபிட்லேருந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கணும். மோர் ஓவர் பக்கத்தில் எத்தனை ஏடிஎம்ஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ பேர் இந்த சைடு வாக்கின் ஆகுறாங்க, எவ்வளோ பேர் அதில் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் அங்கே நடக்கும். ஸோ ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுவீங்கன்னா எத்தனை டிரான்சாக்ஷன் நடக்குது. மணி டிரான்சாக்ஷன்னா ₹4 ₹5 அப்படின்னு ஒரு கமிஷனும், நான் மணி டிரான்சாக்ஷன் வந்து வெறும் பேலன்ஸ் மட்டும் செக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் மணி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் இருக்குது. இது வந்து பேங்க் டு பேங்க் வேரி ஆகும். ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து எத்தனை டிரான்சாக்ஷன் அங்கே நடக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா பர் டே ப்ளஸ் வந்துட்டு பர் மந்த் ஒரு நாளைக்கு வந்துட்டு 100 டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்னா ₹500. ஸோ 500 into 30 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ₹15,000. இது நம்ம ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ரெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம், கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறோம், ஏன்னா அங்கே ஓடுற ஏசி அதெல்லாம் தான் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு கரண்ட் பில்லு நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம், இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்கிற டவுட் தான், நான் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு இதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோன்னா அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஓன் ஸ்பேஸாக இருந்ததுன்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது கிடையாது. இல்லை நீங்கள் அந்த ஸ்பேஸை ரெண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 2 to 3 lakhs ஆகுது நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுப்பீங்க, ஏதோ ஒரு பேங்க்கோட ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 lakhs 3 lakhs 5 lakhsன்னு பேங்க் டு பேங்க் வேரி ஆகும். மினிமம் 3 lakhsல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் 3 lakhs ஆஃப் டெபாசிட் அண்ட் 3 lakhs ஆஃப் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கான காஸ்ட். ஸோ அந்த கேஷை தான் வந்துட்டு ஏடிஎம்ல வச்சு ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் ஒரு 6 to 7 lakhs இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இது இல்லாமல் அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அந்த செட்டப் பண்ணுறது, ஏசி போடுறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் செட்டப் காஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு தான் வந்துடும். அந்த ஏடிஎம் மிஷின் தவிர மீதி அங்கே இருக்க வேண்டிய எல்லா செட்டப் காஸ்ட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 7 to 8 lakhs வரைக்கும் டெஃபினட்டாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லவே முடியாது. எந்த இடத்துல இருக்குது, டி நகரில் இருக்குன்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே மேடவாக்கம்ல இருக்குன்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏடிஎம்மே இல்லாத ஒரு இடத்துல இருக்குது, நிறைய சுற்றி ஏடிஎம் இல்லை, 2 kilometers அட்லீஸ்ட் ஏடிஎம் இல்லை அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைனா இது எல்லாமே வந்துட்டு
உங்களால எதையுமே டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு பிசினஸ்ல எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றது மல்டிபிள் ஃபேக்டர்ஸோட ப்ராபபிலிட்டிய வச்சு தான் இருக்கு. இதுல ஒரு கஸ்டமர் வரப்போறாங்க. அவங்க பணம் எடுக்க போறாங்க, போறாங்க. ஸோ இந்த ஏடிஎம்ம ஓன் பண்றவங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ், அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் இதுல எந்த அளவுக்கு தேவை இருக்கும்? இதுல வந்து மினிமலா தான் தேவைப்படும். ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க வந்துட்டு ஏசி ஒர்க் ஆகுதா? எப்படி இருக்கு? அந்த மாதிரி செக் பண்றதுக்காக தான் நீங்க வர மாரி இருக்கும். மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்க எப்பவுமே அங்க இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அகைன் அதே மாதிரி தான். கம்மியா இருக்கும் ப்ராஃபிட். அவ்வளோதான். ஒருவேள பார்ட் டைமா பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, ஒரு சைடு இன்கம்க்காக பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ப்ராப்பர் ரிசர்ச் இல்லாம இறங்கக்கூடாது. இன்னொரு பக்கம் இது நம்ம ஏடிஎம் பத்தி பேசினோம். இன்னொரு பக்கம் நெறைய பேருக்கு தெரியாம இருக்கிற விஷயம் என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸோட சர்வீஸையும் நம்ம பண்ணி குடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அத பத்தி சொல்லுங்களேன். போஸ்ட் ஆஃபீஸோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ₹5,000 நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ₹5,000 நம்ம டெபாசிட் பண்ணிட்டு, ஏடிஎம் மாதிரியே நம்மளுக்கு அதுக்கு பேசிக்கா வந்து இடம் வேணும். இடம் வேணும். அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட மேஜர் சர்வீசஸ வந்து நம்மளால அங்க சேல் பண்ண முடியும். அதுவுமே டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எவ்வளோ அங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க. இப்போ வந்து எத்தன புக்கிங்ஸ் பண்றீங்க, எத்தன ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் நீங்க அங்க புக்கிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து போஸ்ட் ஆஃபீஸுமே டிரான்சாக்ஷன் பேஸ்டு. பட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தவரைக்கும் ஏடிஎம் மாதிரி அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பட் கொஞ்சம் நாலேட்ஜ் நம்ம வந்து கெயின் பண்ற மாதிரி இருக்கும். அங்க என்னென்ன பாசிபிலிட்டீஸ் எல்லாம் இருக்கு? எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு அங்க டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டு வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு அட்வொகேட் இருக்காங்க. அவங்க வந்துட்டு மினிமம் ஒரு 1000 to 2000 ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மந்த்லி அனுப்புவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரையும் உங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உங்களால டை அப் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு அதிக டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ரேதர் தென் வெயிட்டிங் ஃபார் ஜஸ்ட் கஸ்டமர்ஸ் யாரோ வருவாங்க, அவங்க வந்து எனக்கு பிசினஸ் குடுப்பாங்கன்னு வெயிட் பண்றதுக்கு பதிலா, உங்களோட கான்டாக்ட்ஸ நீங்க லிவரேஜ் பண்ணி, இந்த மாதிரி வேற யாரெல்லாம் பல்க்கா போஸ்ட் அனுப்புவாங்க, பல்க்கா யாருக்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸோட சர்வீஸ் தேவைப்படும், ஸ்டாம்ப்ஸ் தேவைப்படும், அவங்களுக்கெல்லாம் நம்ம டோர் டு டோர் சர்வீஸ் பண்ண முடியுமா? ஒரு பெர்சன அனுப்பி, "சார் நீங்க உங்க ஆஃபீஸ்ல இருந்தே நீங்க வந்து குடுக்க தேவையில்ல. நாங்களே உங்க ஆஃபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்க போறோம்." அப்படின்னா நெறைய அட்வொகேட்ஸ் இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க. ஸோ நான் சொல்றது ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் தான். இந்த மாதிரி நெறைய கேட்டகரி ஆஃப் பீப்பிள்க்கு வந்துட்டு இந்த சர்வீஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட கான்டாக்ட்ஸ லெவரேஜ் பண்ணி நம்ம பிசினஸ வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ் நம்ம பார்க்கும்போது, ஆவின் நெறைய இடத்துல பார்க்க முடியுது. பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி நெறைய பப்ளிக் இருக்கிற இடத்துல ஆவினோட ஃப்ரான்ச்சைஸ் பார்க்க முடியுது. ஸோ ஆவினோட ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும்? பீப்பிள்க்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும்? ஆவினோட ஃப்ரான்ச்சைஸ் மாடல் டெஃபினெட்லி ஒரு லோ ரிஸ்க்கான மாடல் தான். ஏன்னா, நீங்க வந்துட்டு அதுல ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா போதும். இடமும் நீங்க ஒரு சின்னதா ஒரு பங்க் ஷாப் மாதிரி சின்ன ஷாப் எடுத்துட்டோம் அப்படின்னா, பெரிய ரிஸ்க் கிடையாது. பட் இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால தான் இந்த லோ ப்ராஃபிட்ல வந்துட்டு நல்லா பண்ண முடியும். ஏன்னா, ஒரு பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு லிட்டர் பாலுக்கே வந்துட்டு உங்களுக்கு ரூ. 2 ரூ. 2.50 வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ ரூ. 42 வருது அப்படின்னா, நீங்க ரூ. 44 சேல் பண்ணுவீங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப லோ மார்ஜின். ஸோ அந்த லோ மார்ஜின் இருக்கிறப்போ, இதுலயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆவின் ஃப்ரான்ச்சைஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நீங்க ஏஜென்சியா, எஃப்ஆர்ஓவா, ஹோல்சேலரா இந்த மாரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. எஃப்ஆர்ஓனா வந்துட்டு நீங்க வந்து மத்த ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணிக்கலாம். தயிரு, ஐஸ்கிரீம் இந்த மாரி மத்த ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணலாம். தயிர் சேல் பண்ணா வந்துட்டு 10% வரைக்கும் கிடைக்கும். ஐஸ்கிரீம் சேல் பண்ணா 10% வரைக்கும் கிடைக்கும். பால விட இதுலலாம் உங்களுக்கு மார்ஜின் அதிகமா கிடைக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரியான லெவல் ஆஃப் ஏஜென்சி. ஸோ ஏஜென்சினா வெறும் பால் மட்டும் தான். ஸோ அதுக்கேத்த மாரி எஃப்ஆர்ஓவா, ஹோல்சேலரா இத நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப நீங்க வந்து ஒரு எஃப்ஆர்ஓ எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாலு, தயிரு, அப்புறம் ஐஸ்கிரீம் இது எல்லாமே நீங்க எடுத்திருக்கீங்க. இது எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ப்ராஃபிட்ஸ இன்கிரீஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 லிட்டர் மினிமம் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஏஜென்சி பெர்மிட் இருக்கும். 50 லிட்டருக்கு நீங்க கம்மியா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏஜென்சி பெர்மிட் தரமாட்டாங்க. ஸோ 50 லிட்டர் உங்களால அந்த நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஏரியால உங்களால கண்டிப்பா பண்ண முடியுமா? அப்படின்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அத பண்ண முடியாது அப்படின்னா, அத இன்னும் எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? வேற பக்கத்துல இருக்கிற பெட்டி ஷாப்க்கு குடுக்கலாம். சூப்பர் மார்க்கெட் குடுக்கலாம். இப்ப சூப்பர் மார்க்கெட் சின்ன சூப்பர் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களால 50 லிட்டர் ஒரு நாளைக்கு பண்ண முடியாது. ஸோ அவங்க ஏஜென்ட் ஆக முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி ஏஜென்ட் கிட்ட இருந்து தான் வாங்கி விப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும். அண்ட் பால் பிசினஸ்ல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, டெய்லி நீங்க பே பண்ணி தான் அந்த பால வாங்கணும்.
நீங்க 100 லிட்டர் வேணும்னா, அந்த அமௌண்ட்ட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். 42 இன்டூ 100 4200 உங்க கையில இருந்தா தான் நீங்க அந்த பால வந்து வாங்க முடியும். ஸோ டெய்லி உங்க கையில வந்து மணி ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து திடீர்னு இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு அந்த அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு உங்களால பிசினஸ ரன் பண்ணவே முடியாது. ஏன்னா, எந்த பால் பிசினஸ்லயும் உங்களுக்கு கிரெடிட்ன்றதே கிடையாது. ஸோ டெய்லி நீங்க ஸ்டாக் இறக்கணும். டெய்லி நீங்க அத சேல்ஸ் பண்ணணும். அதுல இருக்கிற ப்ராஃபிட்ட மட்டும் தான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். 50 லிட்டர், 100 லிட்டர் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. 100 லிட்டர் பண்ணா எவ்வளோ? ரூ. 2னா ₹200. அந்த ₹200ல ரெண்ட் குடுப்பீங்களா? ஈபி கட்டுவீங்களா? என்ன பண்ண முடியும்? மினிமம் வந்துட்டு ஒரு 500 டூ 1000 லிட்டர்ஸ் வரைக்கும் பண்ணா தான் ப்ராஃபிட். இவ்ளோ லோவா தான் இருக்கு ப்ராஃபிட் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா நெறைய இடத்துல நம்ம ஆவின் பூத்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அவங்க எப்படி அந்த ஸ்டெப் எடுக்குறாங்க? இப்போ நீங்க பூத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும். அவங்களுக்கு ரெண்ட் இருக்காது. அண்ட் அங்க யாரையும் வந்துட்டு வேலைக்கு வைக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலோ, அந்த மாரி ஆளுங்களோ வேலைக்கு வச்சு நீங்க அந்த ரன் பண்ண மாட்டாங்க. அவங்களே தான் அங்க நிப்பாங்க. அதே மாதிரி அந்த பால் பூத்துல வந்து வேலை எவ்வளோ நேரம்? காலையில 4:30 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் பால் வாங்குவோமா? அதே மாதிரி ஈவினிங் இருக்கும். ஈவினிங்கும் சில பூத்ஸ் வந்து திறந்திருக்காது. அந்த டைம்க்காக மட்டுமே பிளான் பண்ணி ஆல்ரெடி அவங்க வந்து பால் பிசினஸ்ல இருந்திருப்பாங்க. எய்தர் வந்து வீட்டுக்கு வீடு பால் போடுற பிசினஸ்ல இருந்திருப்பாங்க. இல்ல வந்து ஏதோ ஒரு வகையில பால் பிசினஸ் எப்படி ஆப்பரேட் ஆகுது அப்படின்றத நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க பால் பூத்த எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 4, 5 பேர வேலைக்கு வச்சுப்பாங்க. காலையில வந்துட்டு இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸு இந்த மாதிரி பசங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டு, ஒரு பக்கத்துல இருக்கிற 100 வீடு, 500 வீடுன்னு அவங்க வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் மாரி எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு வந்து பால் சப்ளை பண்ணுவாங்க. பால் சப்ளை பண்றவங்க என்னன்னா, எம்ஆர்பிக்கு மேல சர்விஸ் சார்ஜ்ன்னு ஒண்ணு வச்சுப்பாங்க. ₹3, ₹2ன்னு சர்விஸ் சார்ஜ் வச்சுக்கிட்டு, அந்த பையனுக்கு வந்து ₹1 குடுத்துருவாங்க. ஸோ நீ 500 பாக்கெட் போட்டீன்னா, உனக்கு ₹500. அந்த ₹2 வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுது. அண்ட் அந்த 8 மணிக்கு மேல வேற வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ நீங்க சொல்லும்போதே ஆவின்லயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கிறத பார்க்க முடியுது. எஃப்ஆர்ஓ சொன்னீங்க, ஏஜென்ட்ஸ் சொன்னீங்க, இந்த பால் பூத்ல இருக்கிறவங்க, ஹோல்சேலர் டிஃபரெண்ட்டா சொல்றீங்க. ஆனா எஃப்ஆர்ஓ தான் ஆவினோட எல்லா ப்ராடக்ட்ஸும் விக்க முடியும். ஆமா. எஃப்ஆர்ஓவால தான் எல்லா ப்ராடக்ட்ஸையும் விக்க முடியும். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, பார்லர். ஸோ பார்லர் வச்சிருக்கிறவங்களால தான் டீ, காஃபி பண்ணி விக்க முடியும். டீ, காஃபி சேல்ஸ் பண்ண முடியும். எஃப்ஆர்ஓவால டீ, காஃபி சேல்ஸ் பண்ண முடியாது. இந்த பார்லர் வச்சிருக்கிறவங்க டீ, காஃபியா அத சேல்ஸ் பண்ண முடியும். இப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஒருத்தவங்களும் எத சூஸ் பண்ணலாம்? இது நமக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இப்ப நீங்க வந்துட்டு உங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஹோல்சேலோ, இல்ல பார்லரோ கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல நான் ஆள் போட்டு தான் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஏஜென்சியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா ஏஜென்சியா எடுக்கிறப்போ உங்களுக்கு கம்மி டெபாசிட் தான் உங்களுக்கு கேட்பாங்க. பெரிய ஷாப் மாரி எடுக்காம, நீங்க ஒரு சின்னதா ஒரு பூத் மாரி எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பிசினஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து அப்கிரேட் பண்ணலாம். எடுத்த உடனே நான் பார்லர் போடுறேன்னு போட்டு, நீங்க அங்க கஷ்டப்படுறத விட ஏன்னா கண்டிப்பா ஒரு டீ மாஸ்டர் வேணும். காலையில 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டீ குடிக்கவே வருவாங்க. அப்போ உங்களால நின்னு பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு டீ மாஸ்டர் வேணும். ஒரு டீ மாஸ்டரோட சம்பளம் என்னவா இருக்கும்னு நீங்க ஏதாவது கெஸ் பண்ணுங்களேன். 10,000 ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ்க்கு ₹700 to ₹800 சரிங்களா? ஒரு 10 நாள் ஒரு டீ மாஸ்டர் வரணும்னாலே, நீங்க 8000 செலவு பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு டீ மாஸ்டரால ஒர்க் பண்ண முடியாது. காலைல 4 மணி டூ மத்தியானம் வரைக்கும் ஒரு டீ மாஸ்டர், மத்தியானம் டூ நைட் வரைக்கும் இன்னொரு டீ மாஸ்டர். அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1600 அவங்களுக்கு சேலரியே போகும். மேபி இது கம்மியா கூட இருக்கலாம் நான் சொல்றது. இன்னும் ஜாஸ்தியா கூட டீ மாஸ்டர்ஸ் வாங்கலாம். பட் மினிமம் இந்த அளவுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப நீங்க டீ மாஸ்டருக்கே 1600 குடுக்கணும்னா, எவ்வளோ சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. மெயின் வேலை வேற. எனக்கு ஒரு சைடு இன்கம்காக நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த ஆவினோட இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் மாடல்ல எது சூஸ் பண்ணலாம்? பார்ட் டைமா இருக்கவங்க ஏஜென்சி ட்ரை பண்ணலாம். இந்த பால் பூத் சொன்னேன் இல்லைங்களா? காலையில 4 மணி டூ 8 மணி வேலை அதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிரலாம். அத ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க. அது அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சதுன்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி
தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.